இந்த காணொளியை தங்களுக்கு வழங்குபவர்கள் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். மேலும் முழு தகவல் பெற இங்கு தெரியக்கூடிய எண் மூலம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என் இனிய உறவுகளை, இன்று நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது திருவதிகை வீரட்டனேஸ்வரர் கோயில். இது சிவன் கோயிலாகும். இது தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டமான பண்ருட்டியில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோயில் தமிழ்நாட்டில் உள்ள 8 வீர சைவ கோயில்களில் ஒன்று. இது கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருப்பது தனி சிறப்பாகும். இறைவன் சம்பந்தருக்கு திருநடனம் காட்டியதும், அப்பரின் சூளை நோய் நீக்க பெற்றதும், திலகவதியார் தொண்டாற்றியதும், மணவாசகங் கடந்தார் அவதரித்ததும், திருபுரத்தை எரித்ததும் நடந்த தலம் இதுவென்பது தொன்மையான நம்பிக்கை ஆகும். இங்குள்ள தல விநாயகரை சித்தி விநாயகர் ஆவார். வயிற்று வலி உபாதைகள் சூளை தீர்த்தம் உட்கொண்டால் உடனடியாக தீர்ந்துவிடும் என்றும், எதிரிகளின் தொல்லை நீங்குதல், வர்க்கசாப தோஷ நிவர்த்தி, முன்னோர் செய்த பாவங்கள் இங்கு வழிபட்டால் நீங்கும் என்றும் நம்பப்படுகிறது. திருநாவுக்கரசர் அவர்கள் தம் வாழ்நாளில் இறைவனுக்காக தேவாரம் பாடலை பாடியவர். அவர் முதலில் தேவார பாடல் பாட ஆரம்பித்த தலம் இத்தலமே ஆகும். திருநாவுக்கரசரின் அக்காவாகிய திலகவதியார் அவர்கள் இங்கு தங்கியிருந்து திருத்தொண்டு செய்து வந்த திருத்தலம் இத்தலமே ஆகும். தம் தம்பி திருநாவுக்கரசருக்காக திலகவதியார் அவர்கள் இறைவனிடம், என் தம்பியை மருள் நீக்கியாரை, அதாவது திருநாவுக்கரசர் என்பவரை வழிப்படுத்துமாறு, அதாவது நல்வழிப்படுத்துமாறு இறைவனை வேண்ட, இறைவன் அவர்கள் சூளை தந்து ஆட்கொள்வோம் என்று பதிலுரைத்த தலம் இத்தலமே ஆகும். சூளை என்றால் நோய் மற்றும் நோயின் துன்பத்தை குறிக்கும். இத்தலத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்றால் ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் கோயிலும் உள்ளது. இதுவே சித்தவட மடம் ஆகும். இத்திருக்கோயிலில் உள்ள மூலவரை வீரட்டானம் என்றும், தாயாரே பெரியநாயகி என்றும் அழைக்கப்படுவது உண்டு. இத்தலத்தின் விருட்ச மரம் என்பது சரங்க கொன்றை, தீர்த்தம் என்பது சூல தீர்த்தம் ஆகும். இத்திருக்கோயிலில் இறைவனுக்காக தேவாரம் பாடியவர்கள் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆவார்கள். இத்திருத்தலத்திற்கு வந்து வழிபட்டவர்கள் இந்திரன், பிரம்மன், திருமால், பாண்டவர்கள், சப்த ரிஷிகள், வாயு, வருணன், யமன் முதலானோர். இறைவன் தேரில் வந்ததால் இத்திருக்கோயிலின் அமைப்பு தேர் வடிவில் உள்ளது. இத்திருக்கோயிலின் கர்ப்ப கிரக விமானத்தை பார்த்து ராஜராஜ சோழன் பிற்காலத்தில் தஞ்சையில் பெரிய கோயிலை கட்டினார் என்பதும் கூறப்படுகிறது. திருவதிகை கோயிலின் நிழல் தரையில் விழாதபடி கணித சாஸ்திர முறையுடன் பல்லவ அரசர்களால் கட்டப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. இப்பகுதியில் புத்த மதம் சிறப்பாக 9 மற்றும் 10ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இருந்தது என்பதை இங்குள்ள கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. இத்திருக்கோயிலில் வளாகத்தில் உள்ள புத்தர் சிலை கோயிலுக்கு வரும் சிவபக்தர்களால் இன்றளவும் வழிபடப்பட்டு வருகிறது. இந்த புத்தர் சிலை அமர்ந்த நிலையில் தியான கோலத்தில் உள்ளது என்பது சிறப்பு. தமிழகத்தில் அமர்ந்த நிலையில் உள்ள புத்தர் சிலைகளே அதிகமாக உள்ளன. நின்ற நிலையான புத்தர் சிலைகள் மிக குறைந்த அளவில் உள்ளன. புன்னகை தவழும் முகம், புன்னகை சிந்தும் உதடுகள், சற்றே மூடிய நிலையிலான கண்கள், நீண்டு வளர்ந்த காதுகள் போன்ற கூறுகளுடன் மேலடையுடன் இங்குள்ள புத்தர் சிலை காணப்படுகின்றன.
இவ்வாறே திருவலஞ்சுழி வலஞ்சுழிநாதர் கோயிலில் பல ஆண்டுகளுக்கு முன்பு வரை நின்ற நிலையிலான புத்தர் சிலை ஒன்றும் இருந்துள்ளது. தற்போது அச்சிலை சென்னை அருங்காட்சியகத்தில் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. மேலும் திருநாவுக்கரசர் அவர்கள் தீட்சை பெற்றதும் இத்தலமே ஆகும் என்றும் கூறப்படுகிறது. இந்த சேனல் பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றிகள் கோடி.